உனக்காக யாருக்கும் தெரியாம இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். கையை நீட்டு போட்டு விடுறேன். வலிக்குதுயா, வேண்டாம். வலிக்குது, விடுயா. உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு தடவை போட்டுக்க. நான் வேண்டாம் சொல்றது கேளுமா. உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கல. வேண்டாம்யா. யாராவது பாத்துட்டாங்கன்னா? யாரு பார்க்க போறாங்க இங்க? நம்ம 2 பேரும் மட்டும் தானே இருக்கோம். ஏன் பயப்படுற? நான் ஒண்ணு இப்ப சொல்லல. அப்புறம்? ஐயோ, நீங்க போட்டு விட்டதுக்கு அப்புறம் யாராவது பாத்துட்டாங்கன்னா? யாராவது கேட்டா என்ன கட்டிக்க போறவர் தான் சொல்லு. வலிக்குது. சத்தம் போடாத. வலிக்குதியா? என்னைய நிறுத்திட்ட? உனக்கு தான் வலிக்குதுன்னு சொல்றியே. நான் வலிக்குதுன்னு சொன்னா நீ விட்டுருவியா? சீக்கிரம் போடியா. பல்ல கடிச்சிட்டு கண்ணை முடிக்க. பட்ட பகல்ல இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா? இப்ப தலை குடிஞ்சு என்ன பிரயோஜனம்? கன்னி பொண்ண கரும்பு தோட்டத்துக்குள்ள தனியா கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நீ. நாங்க 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். அட கருமம் முடிச்சவன. உலகத்துல ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுல கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்றது மனுஷன் மட்டும்தான். மத்ததெல்லாம் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல சேர்ந்துகிட்டு இருக்கு. என்ன மனுஷனா இல்ல மிருகமா? அந்த பொம்பளை சொன்னதை நம்பாதீங்க ஐயா. நாங்க அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல. எங்களை நம்புங்க ஐயா. போத நிறுத்துற. பண்ண தப்ப எவன்டா ஒத்துக்கிறான்? ஏம்பிள்ள வயசு பையன் தனியா கூப்பிட்டான்னா அது தப்புன்னு தெரிய வேண்டாம். அவர் ரொம்ப நல்லவருங்க ஐயா. சுவையா சமைச்சு வச்சிருந்தாலும் நாய் நக்கிட்டு போச்சுன்னா மனுஷன் சாப்பிட மாட்டான். தூக்கி குப்பையில தான் போடணும். அது மாதிரிதான் சமைச்ச பொண்ணு வாழ்க்கையும். ஜாக்கிரதையா இல்ல குப்பை தான். யோ கணக்கு இந்தாங்க. நீ வேறயா? பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா பெத்தவங்களுக்கு தூக்கம் கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கண்ணி கழியாம ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கணுமேங்கிற கவலை தான். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்க 2 பேருக்கும்? நாங்க அந்த மாதிரி எந்த தப்பு பண்ணலங்கய்யா. ஆமாங்க, பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, பையன் அப்படிப்பட்ட பையன் இல்ல. 2 பேருமே ரொம்ப நல்லவங்க தான். சரியா புரிஞ்சுக்காம இந்த அம்மா தான் தப்பா பரப்பி விட்டாங்க. உங்க குடும்பத்தை பத்தியா இந்த சமுதாயத்தை பத்தியா அக்கறைப்படாம 2 பேரும் திருட்டுத்தனமா சந்திச்சு பேசுறீங்களே, அதுக்கு மேலேயே போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உனக்கு பின்னாடி ஒரு தங்கச்சி இருக்கிறதையோ உனக்கு பின்னாடி ஒரு தம்பி இருக்கிறதையோ 2 பேருமே மறந்துட்டீங்களே. ஐயா சொல்றது சரிதானுங்க. இப்படியே எல்லாரும் நடந்துகிட்டா ஊர் என்னத்துக்கே ஆகும்? இல்லங்கோ, போய் ஒரு படி உப்பு எடுத்துட்டு வாப்பா. இனிமே நம்ம ஊர்ல இப்படி ஒரு தப்பு நடக்க கூடாது. அதுக்குதான் இந்த தண்டனை. அந்த 2 பேருக்கு முன்னாடி கொண்டு போய் கொட்டுப்பா. விடியிற வரைக்கும் 2 பேரும் உப்பு மேல முட்டி போட்டு நில்லுங்க. உங்களை பார்த்து மத்தவங்களுக்கு புத்தி வரட்டும். மானம் காக்கத்தான் உயிர், மானம் போன பின் உயிர் இதற்கு. இனிமே இந்த ஊர்ல யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா புத்தி கெட்ட ஜென்மங்க மருந்து குடிச்சு செத்து போயிடுச்சுங்க. இருந்த ஒத்த பிள்ளையும் இப்படி போயிட்டானே. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் இருக்கேன். எனக்கு அப்புறம் என் மகன் இளங்கோ இருக்கான். மனசை தேர்த்திக்கிட்டு ஆக வேண்டியதை பாருங்க. அப்பா, ஊரை கூட்டி இப்படி அசிங்கப்படுத்தி அநியாயமா 2 உயிர் போயிடுச்சு. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் தனியா கூப்பிட்டு தண்டிச்சிருக்கலாமேப்பா. பொருளாதாரத்துல நம்மளோட எந்த நாடு வேணா வசதியா இருக்கலாம். ஆனா கலாச்சாரத்துல நாம தாண்டா வசதி. இதனால எத்தனை உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லடா. ஒழுக்கமும் பண்பாடும் நமக்கு 2 கண்ணு மாதிரி.
சரியா படிக்கிறாங்களா இல்லையான்னு கவனிக்கிறது இல்லையாடா? என்னப்பா இது நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வருது? நீ உள்ள போமா, உள்ள போங்க. வாமா. இங்க யார் சுந்தரவதனம்? அப்பாதான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்கணும். அப்பா வெளியூர் போயிருக்காரு, வரதுக்கு 2 நாள் ஆகும். அவசரமா பார்த்தே ஆகணும். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த தப்பும் நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒரு தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா உங்க ஊர்ல மட்டும்தான் எந்த தப்புமே நடக்கல. காரணம் என்னன்னு விசாரிச்சப்பதான் உங்க அப்பா பத்தி எல்லாரும் பெருமையா சொன்னாங்க. யாருக்குமே ஒரு எதிரி இருப்பாங்க. ஆனா ஊரே ஒட்டுமொத்தமா உங்க அப்பாவை நல்லவர்னு சொல்லும்போது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா இந்த கிராமத்துக்கு மட்டும் நல்லவர் இல்ல, அரசாங்கம், அதிகாரிங்க, பொதுமக்கள் எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்காரு. தனி மனித ஒழுக்கம் தாங்க நாட்டோட நிம்மதி. எந்த ஒரு மனுஷனுமே தப்பு செய்யாம இருந்துட்டா காவல்துறையே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். கரெக்டா சொன்னீங்க. எப்பவுமே ஒரு நல்லவரை பாராட்டுறது மூலமா ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை திருத்த முடியும். அந்த அடிப்படையில தான் உங்க அப்பாவை நான் பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றி சார். ஐயோ, வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க. டேய், போய் காஃபி கொண்டாங்கடா. எனக்கு நேரம் இல்ல. அப்பா இருக்கும்போது இன்னொரு நாளைக்கு வரேன். வாங்க. வரட்டுமா? வாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தேன். இப்ப நான் உங்களுக்குள்ளேயே கரைஞ்சு போயிட்டேன். இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்? மரணத்தை யாராலையும் தடுக்க முடியுமா? அது மாதிரி தான் காதலும். வந்துட்ட காதல என்ன பண்ண முடியும்? எதையும் சந்திக்க தயாரா இருக்கணும். உங்க தோப்பனார் நினைச்சா உங்களுக்கு பயம் வரலையா? சிங்கத்துக்கு பயந்து எந்த விலங்குமே காட்டை விட்டு போயிடுறது இல்லையே. ஆனா நீங்க சிங்கத்தோட குகைக்குள்ள தானே இருந்துட்டு இருக்கேன். மழை பெய்யறப்ப எல்லாருமே கொடையை பிடிச்சிட்டு போறோம். யாராவது இடி தாங்கிய பிடிச்சிட்டு போறோமா? ஏன்னா நம்ம தலையில இடி விழாதுங்கிற நம்பிக்கை தான். ஒண்ணு மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க. நான் உன்னை நேசிக்கிறதுக்கு காரணம் என்னோட சந்தோஷம் மட்டும் இல்ல, என் அளவுக்கு எவனாவது உன்னை நேசிக்க முடியுமானதா. நீ யாருக்கு கிடைச்சாலும் அவனுக்கு அது அதிர்ஷ்டம் தான். உனக்கு வனத்து பூச்சி பூ மேல உட்காந்து தேன் குடிக்கிற அழகு இருக்கே, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பூவுக்கும் நோகாது. அதே பூ மேல வேற ஏதாவது உட்காந்தா என்ன ஆகும்? ஒரு ஆணோட வாழ்க்கையில சராசரி பொண்ணுங்க 1000 பேரை சந்திக்க முடியும். ஆனா ஒரே ஒரு லட்சியமான பொண்ணை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ எனக்கு கிடைச்சிருக்க. நம்ம காதல் ஜெயிக்கும், கவலைப்படாத. வா போலாம். இளங்கோ, இந்த வருஷம் நீ விவசாயத்தை பார்த்த எல்லாம் பசுமையா இருக்கு. எனக்கு ரொம்ப திருப்திப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயா, அங்க பாருங்க, பொம்பளை குளிக்கிறத வேடிக்கை பாக்குறானுங்க. அங்க பாருங்க தம்பி. உப்பு போட்டு சொல்லிட்டீங்க. பொம்பளை குளிக்கிற பக்கத்துல உட்காந்து பாக்குற அறிவில்ல? யாரப்பா நீ? புதுசா இருக்க? குருக்கள் மாமாத்துக்கு வந்திருக்கேன். ஓ, குருக்கள் மாப்பிள்ளையா? ஆள் பொருத்தமா தான் இருக்க. சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். பார்த்து குளிச்சு ஜாகிரதையா போ. என்ன யாருப்பா இந்த ஆளு? பாக்குறதுக்கே பொம்பளை மாதிரி இருக்கான், அவனை போய் மாப்பிள்ளை கீப்பிள்ளைன்னு சொல்றீங்க? வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கீங்களே குருக்களே. உங்க சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, என் செலவுலயே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு நேத்து தான்ப்பா சொன்னேன். அதுக்குள்ள மாப்பிள்ளை ரெடி பண்ணிட்டாரு. பொண்ணு விஷயத்துல ஒரு கண்ணாதான் இருக்காரு. தம்பி பாத்து பார்த்து நடக்கணும். இந்த வயசுல பாம்பு மேல கால் வச்சாலும் பாம்பு தான் சாகணும், கால் நடுங்க கூடாது. மாப்பிள்ளைக்கு போடுமா?
மாப்பிள என்னதான் இருந்தாலும் பெரியவா பெரியவா தான். சந்தியாவுக்கு உங்க சொந்தத்திலேயே மாப்பிளைய பாருங்கோ, எவ்வளவு செலவானாலும் ஜாம் ஜாம்னு தன்னுடைய செலவுலயே நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆஹா, சந்தியா நன்னா சமையல் பண்ணிருக்காளே. பெரியவா மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை நான் எப்படி கரை சேர்த்துவேன்? என்னம்மா நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது கை நழுவ விட்டுட்டிய. பகவானை நினைச்சுண்டு கன்னத்துல போட்டுக்கோ. சரிப்பா. போ. காலையில குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது பெரியவா என்னை விசாரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் என்ன மாப்பிள, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். நேக்கு என்ன கவலை, அதான் நீங்க இருக்கல. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? பெரியவா மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்பிள. சரிங்க மாமா. நான் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன், அப்பா இப்படி நினைச்சுட்டு இருக்கார். பகவான் என்ன முடிவு பண்ண போறாரு? அப்பா, என் கல்யாண விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், இப்படி வருத்தப்படுறியம்மா. நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க தனியாயிடுவேளேப்பா. நீ எங்கம்மா போக போற? எங்கூட தான் இருப்ப. புரியல? ஒத்த புள்ளைய வச்சிருக்கேல, ஆத்தோட மாப்பிள்ளைய பாருங்கன்னு பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ண. தோப்பனாரை எதிர்த்து பேசுறதா நினைக்காதே. இந்த மாப்பிள்ளை மேல எனக்கு இஷ்டம் இல்ல. ஆத்தோட இருக்கிறதுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாம்மா. அழகா இருக்கே, சுவையா சமையல் பண்றே. நேக்கு வேற என்ன வேணும்? முதல்ல கை அலம்பிட்டு போங்க. சந்தியா, சந்தியா, காதல விழுது. சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நன்றி. மூஞ்சி பாரு. நான் ஊருக்கு கிளம்புறேன். தாராளமா போங்க. நான் போறேன்னு சொல்றதுல உனக்கு வருத்தம் இல்லையா? இல்ல. சரி, உன்னை மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு கூட. என்ன வேணும்னு சொல்லுங்க, தோப்பனார் கிட்ட கேட்டு வாங்கி தரேன். இது தோப்பனாட்ட கேக்குற விஷயம் இல்ல, ரகசியமா ஒரு முத்தம் கூட. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, தப்பே இல்ல. நீங்க அப்படி நினைச்சுட்டு இருந்தா? என்ன மாப்பிள்ள, சந்தியாவை ரொம்ப பிடிச்சு போச்சா? தோட்டம் தரவுன்னு பின்னாடியே சுத்துறேன். சந்தியா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு ஊருக்கு போய் மத்த ஏற்பாடுலாம் பண்ணலான்னு தான். தங்கமான மாப்பிள்ள, சந்தோஷமா அனுப்பி வையுமா. போயிட்டு வாங்க. பூ பறிச்சுண்டு சீக்கிரமா ஆத்துக்கு போமா, மாப்பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு வர்றேன். சரிங்கப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்கோ. சந்தியா, வர்றேன். நடங்கோ, பிரியவாழ்கிட்ட எல்லாம் பேசி நல்ல நாள் பார்த்துட்டு வாங்கோ. யாரு? ஆத்துக்காரனா? நன்னா பேஷா பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கா. நன்னா பொருத்தமா தான் இருக்கு. ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துங்கோ, பேஷா இருக்கும். ஆமா, அவர்தான் என் ஆத்துக்காரர். உங்களை விட ரொம்ப நன்னா இருக்காருல்ல, அதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. குத்துறா ஒரு குத்து. தங்கராசு, அப்பா, பக்கத்து ஊர் ஜமீனை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும்பா. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து உனக்கு பொண்ணு கொடுக்க ஆசைப்படுறாங்கப்பா. மொத்த சொத்துக்கும் ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா, அதுக்கப்புறம் எல்லா சொத்துக்கும் நீதான். இந்த காலத்துல நியாயமா கஷ்டப்பட்டு அவ்வளோ சொத்து கண்டிப்பா சேர்க்கவே முடியாது. உன்னை தேடி வர தேவதைய வேண்டான்னு சொல்லாம ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம். என்னம்மா, நீ எதுவும் பேசாம இருக்க? அதான் அப்பா சொல்லிட்டாரடா. நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? நான் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே எனக்கு அத்தை பேர் வச்சுதா சொல்லி சந்தோஷப்பட்டீங்களே, அந்த பாசத்தெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? மாமா நினைச்சா என்னை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்க முடியும். ஆனா அவர் என்னத்தானே மாப்பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அத்தை மாமா பாசத்துக்கு முன்னால ஜமீன் சொத்து என்ன பெருசாப்பா? பணக்காரனா வாழ்றதுக்கு தான்ப்பா பணம் வேணும். மனுஷனா வாழ்றதுக்கு பாசம் மட்டும் போதும்பா. இந்த காலத்து பசங்க வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறாங்க. ஆனா என் பையன் சொத்துக்கு ஆசைப்படுறானா,
இல்ல சொந்தத்தை மதிக்கிறானான்னு தெரிஞ்சுக்க தானே அந்த பொய்ய சொன்னேன். ஆமாப்பா, மாமா உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு. அவர் மரியாதையை காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காகத்தான் அப்பா வேணான்னு சேர்ந்து இப்படி ஒரு அப்பா, எல்லா பெத்தவங்க மாதிரியும் பிள்ளைங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்காம என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களே, நான் தப்பா நினைக்கலப்பா. உங்களுக்கு திருப்தி தானே? நான் இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போய் உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வந்தேன். சந்தோஷமா? என்னாச்சு உங்களுக்கு? உங்க 2 பேருக்கும் பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகமா புகுந்த வீட்டு மேல பாசம் அதிகமான்னு கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வலது கை அதிகமா சவுந்திருந்தா பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். இடது கை அதிகமா சவுந்திருந்தா புருஷன் வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். ஓஹோ, அப்படியா? ஓஹோ, எங்க மேலயே சந்தேகமா? வெச்சுடுங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் தான் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் கையை கழுவிடணும். என்ன? சரி. சரி வாங்க பழச்சோளம் சாப்பிடலாம். எங்களுக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்கண்ணா. ஏய் நீ வாயண்டா. வரேண்ணா. என்ன பாரதி, பழச்சோளம் நல்லா இருக்கா? சாப்பிடுண்ணா, சூப்பரா இருக்கும். என்ன எனக்கு ஒன்று எடுத்துக்கணும். ஏய் அன்னைக்கு சாப்பிட்டதோட இது நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கு. நம்ம தோட்டத்து பழம் நல்லா இருக்குல்ல? என்னடா? ஆமாண்ணே, சூப்பரா பார்த்து சாப்பிடு, வயித்த வலிக்க போகுது. எனக்கா? சரி சரி கையை கழுவுங்க. டேய் பூழாந்தி போய் தண்ணி எடுத்துடா. சரிண்ணே. எப்படி சவுண்ட் இருக்கு? அண்ணங்கார மேல பாசம் இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். இந்தாங்கண்ணே. கொடு, கை நீட்டுங்க. கழுவு கழுவு, நல்லா தேய்ச்சி கழுவுங்க. கை காட்டுங்க, காட்டு. ஏய் இங்க பாத்தீங்களா, தங்கச்சிங்களுக்கு நம்ம மேல பாசம் அதிகம். 2 பேருக்கும் வலது கை மட்டும் தான் சிவந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல, தங்கச்சிங்கன்னா தங்கச்சிங்க தான்டா, பாசக்கார பிள்ளைங்கடா. ஆமாண்ணே, 2 பேரும் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கண்ணே. நீங்க நல்லா ஏமாந்தீங்களா? வெச்சதுமே இடது கையை கழுவிட்டோமே. அட படுவா ராஸ்கோல், அப்படியா? பாத்தீங்களாடா, இங்க இருக்கிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க எல்லாம் புருஷன் வீட்டுக்கு போனாங்க நம்மள மறந்துடுவாங்க. புடிடா புடிடா, ரெண்டு பேரும் புடிடா. என் பொண்ணு முகத்தை பாருங்கடா, அவ சிரிப்புல கல்யாண கலை தெரியுது. அப்பா எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்லப்பா, பெரிய நடக்கு முதல்ல முடிங்க. அண்ணியை கொஞ்ச நாள் அதிகாரம் பண்ணிட்டு அப்புறம் தான் போவேன். சந்தியா வேண்டாம் சொன்னா கேளு. சந்தியா கூட சந்தியா. சந்தியா இந்த சந்தியா அடிபட்டுக்கான்னு பாக்கலாம். வேண்டாம் அடிச்சனா இரு, நான் பாக்குறேன் இரு. ஐயோ சொன்னா கேக்குறியா? எல்லாம் உங்களாலதான். இரு. ஐயோ வலிக்குதே. கொஞ்சம் எரியும், தாங்கிக்க, ஒண்ணும் ஆகாது. என்ன வலிக்குதா? வீடு பாருங்க தெரியும். சும்மா சொன்னேன், உட்காருங்க. ஏய் இங்க பாரு, உனக்கு வலிக்காம இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? கல்யாணமான புதுசுல மாமியார் வீட்டுல மாப்பிள்ளைக்கு அடிக்கடி நாட்டுக்கோழி ஆக்கி போடுவாங்களே, ஏன் தெரியுமா? ஐயோ அத போய் என்னன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையோட உச்சக்கட்ட ரகசியமே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. கேக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. இதுல என்ன பெரிய ரகசியம்? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா அம்மாக்களும் தான் பொண்ணுக்கு அந்த 3 நாள் சரியா வருதான்னு கவனிப்பாங்க. 2 நாள் தள்ளி போனாலே பதட்டப்படுவாங்க. அதுக்கு எதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதே அம்மா தான் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வாரம் தள்ளி போனாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் தெரியுமா?
இதே மாதிரி பையனும் பொண்ணும் விடிகிற வரைக்கும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்கும்? சீ, போங்க, நீங்க ரொம்ப மோசம். நான் கிளம்புறேன். இதுக்கு மேலதான் முக்கியமான விஷயமே இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம போனா எப்படி? உட்கார். இப்போ 2 பேரு கலந்துக்கிற போட்டியில ஒருத்தர் தோத்தாதான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். 2 பேரும் சமமா போயிட்டு இருந்தா யாரும் ஜெயிக்க முடியாதுல்ல? அந்த மாதிரிதான் முதலிரு வரையில வெக்கமும் இருக்கும், ஆசையும் இருக்கும். 2 சமமா இருந்தா ஒண்ணுமே நடக்காதுல்ல? அதனால தான் கூச்சத்தை போக்கி ஆசையை தூண்டி விடுறதுக்கு நாட்டுக்கோழி அடிச்சு மாப்பிள்ளைக்கு